அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இந்த அண்டாவாயன் என்னென்ன கதையை சொல்றான் பாத்தீங்களா? தமிழர்களுக்கு சோறு போட்டதே திமுக தானா? ஏண்டா அண்டாவாயா, உனக்கு அறிவாலயத்திலேருந்து வர்ற எலும்பு துண்டுக்காக என்ன வேணாலும் நீ பேசிட்டு போயிருவியா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கோபாலபுரம் குடும்பம் இருக்கு பாருங்க, அந்த குடும்பத்துக்கு சோறு போட்டதே தமிழக மக்கள் தான். அப்படிதான் சொல்லணும், அதுதான் சரியா இருக்கும். இல்லைன்னா தமிழக மக்கள் இப்படி திமுகவுக்கு ஏமாந்து ஓட்டு போடலைன்னா திராவிட மாப்பிள்ளை இப்போ ஓட்டு போட வர்றப்போ வாட்ச் கட்டிட்டு வந்தார்ல, அந்த வாட்சோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டிட்டு வர அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் கோபாலபுர குடும்பத்தை வளர்த்து விட்டுருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளை சார் மம்புட்டி எடுத்து ஓங்கோலில் போய் மாமனாரோட ஊரில் போய் மம்புட்டி எடுத்து வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணமாக இது, மக்களை சுரண்டின பணம் அப்படின்னு பச்சையா எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கையில் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தமிழர்களுக்கு சோறு போட்டது திமுகவா? இந்த வீடியோ பாருங்களேன். என்று நிறுவப்பட்டுள்ளது. புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு டேய் என்ன இலவிடாது. இந்த வீடியோ பார்த்தாலே எல்லாருக்குமே புரியும். இப்படி திக்கி திணறி நம்முடைய தாய்மொழி தமிழைய பார்த்து படிக்க தெரியாத இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? தமிழக மக்கள் தான். தமிழக மக்கள் இன்னைக்கு ஏமாந்து ஓட்டு போட்டதோட விளைவு தான் இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பியூனுக்கான தகுதி கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை அப்படிங்கிறத வேற யார் சொல்லியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த அண்டா மட்டும் கிடையாதுங்க, திமுகவில் இருக்கின்ற எல்லா பையனும் இதே மாதிரி தான் பேசுவான். யாராவது தமிழ்நாட்டிலேருந்து வழக்கறிஞர் ஆயிட்டா அந்த வழக்கறிஞர் இருக்க அதெல்லாம் திமுக போட்ட பிச்சடா அப்படின்னு பேசுவாங்க. மக்களுக்கு மக்களோட பணத்திலேயே இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துவிட்டு இதெல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு திமுகவோட அமைச்சர்கள் பேசுவாங்க. அந்த அளவுக்கு மகா மட்டமான வேலையை தான் திமுக காரங்க பண்ணிட்டு வராங்க. இது ஏதோ பழைய காலத்து திமுக சொல்ற மாதிரி தமிழக மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அண்டாவாயெல்லாம் வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு இருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீகார்லையும் மத்திய பிரதேசத்துலையும் வேற எங்கேயுமே ஐடி பார்க்கே கிடையாது தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உருட்டி இருக்கான். பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. என்னென்ன கதையை கட்டுறான் பார்த்தீங்களா? ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் 4200க்கு மேற்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் 1500க்கு மேற்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கு. பீகார்ல 280க்கு மேற்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கு. இந்த திமுக காரங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா பழைய காலத்து மக்கள்பா, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசிட்டு தெரியுறாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சல்லி சல்லியா நொறுக்கிட்டு வராங்க. இந்த அண்டாவாயெல்லாம் இவ்வளவு பேசுறான்ல, தமிழ்நாடு ஐடி துறையில வளர்ந்துருச்சு, அதுவும் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு வாய்க்கூசாம பேசுறான்ல. ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? 2014 to 15 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடும் தெலுங்கானாவும் ஒரே மாதிரி தான் ஐடி துறையில இருந்து எக்ஸ்போர்ட்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2024 2023 24 டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வெறும் 80,000 கோடியில முக்கிட்டு இருக்கு. ஆனா தெலுங்கானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடியை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா 1,83,000 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகா 4,00,000 கோடியை தாண்டி ஐடி துறையில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மனசாட்சியே இல்லாம திமுக காரவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? ஏன்னா இவங்க பேசுறத தமிழக மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில இந்த அண்டாவாயெல்லாம் இருக்கான் போல இருக்கு. அதுலயும் பாருங்க, இந்த மதவரி பிடிச்ச சூர்யா சேவியர் அப்படிங்கிற 200 ரூபா கொத்தடிமை அவன் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான். படிக்கிறேன் கேளுங்க. 1967க்கு முன்பு வரை இட்லி, தோசை, வடை, பச்சி, நொச்சி தினுசுகள் பிறப்பால் உயர்ந்த வெண்ணைகளுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. தீபாவளி பொங்கலுக்கு மட்டுமே சாமானிய மக்களுக்கு கிடைத்தது. 1967 திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லோருக்கும் இட்லி, தோசை, வடை, பச்சி, நொச்சி தினுசுகள் கிடைத்தது அப்படின்னு. ஏண்டா அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கருணாநிதி எல்லா வீட்லையும் போய் மாவாட்டி கொடுத்தாரா?
என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் விட்டா தமிழர்களுக்கு ஆனா ஓனா எழுதி படிச்சு கொடுத்ததே கருணாநிதி குடும்பம் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதியா இருக்கட்டும், மற்ற நிதிகளா இருக்கட்டும், யாருக்கும் பாத்தீங்கன்னா துண்டு சீட்ல எழுதி கொடுத்து யோ இதை படிங்கயா அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு படிக்க தெரியாது. அந்த அளவுக்கு திணறிட்டு கிடக்குறாங்க. ஆனா கருணாநிதி குடும்பம் இல்லைன்னா தமிழர்களே இல்லை அப்படின்னு என்னென்ன கதை அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா? உண்மைதான். கருணாநிதி குடும்பம் இல்லைன்னா இலங்கையில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகள் இன்னைக்கு இருந்திருப்பாங்க. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுனால தான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை இன்னைக்கு நம்ம இழந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு மட்டமான ஆட்சியை தான் திமுக கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க விடுற கதைக்கெல்லாம் அடேங்கப்பா வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாங் கொய்யாளா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த அண்டா செந்தில் பேசுகிறதெல்லாம் பார்க்கல நமக்கு சிரிப்பாக வருது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.